வணக்கம், வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸை விட இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன மலை பூண்டு, அப்புறம் அதுக்கு ஈக்குவலுக்கு இஞ்சி. இப்போ இந்த இஞ்சி பூண்டுக்கு தேவையான 2 காஞ்ச மிளகாய், 2 பியாத்திய மிளகாய் எடுத்து நான் பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. புதினா, கொத்தமல்லி. ஆக்சுவலாக இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காம்பினேஷன். நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 5 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி, கசகசா, தேங்காய் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்க்குறேன். நீங்கள் கசகசா யூஸ் பண்ணுவீங்கன்னா 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிப்போம். தேங்காய்க்கு பதில் நீங்கள் கொப்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி. கசகசா சாப்பிடுவீங்கன்னா கசகசாவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் வந்து இந்த 1/2 கிலோ மட்டன் நாங்கள் போன்லெஸ் மட்டன் எடுத்து அதில் 3/4 அளவுக்கு கீமா ரெடி பண்ணேன். ஒரு 10-15 அப்படியே பீஸாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து மசாலா நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த கீமாக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இது வந்து மேரினேட் பண்ணணும். ஒரு 1 ஹவர்னால் இதை அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது இந்த மட்டன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, நம்ம தாளிச்சிடலாம். குக்கரில் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு கொஞ்சமும், சீரகம் 1/2 ஸ்பூனும், சோம்பு 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்காங்க, பிரியாணி இலை. இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ 3 மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணுங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது கூட கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறம் இஞ்சி பூண்டும் வந்து தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துப்போம். இதுக்கு இந்த மசாலா வந்து இந்த குழம்புக்காக, அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து லைட்டாக தான் சேர்க்குறவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏன்னா நம்ம வந்து மட்டன்லேயும் மிளகாத்தூள், மிளகாலாம் சேர்த்துருக்கோம். இது 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்புத்தூள் சேர்க்குறேங்க. சோம்புத்தூள் சேர்க்கவும் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் சேருங்க, 1 ஸ்பூன் போதும், பரவாயில்ல. ஸோ இப்போ இது வந்து நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண மட்டனை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த மட்டன் வந்து ஆக்சுவலாக நம்ம குக்கரில் செய்கிறோம். இது அப்படியே ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் நீங்கள் வந்து வாணலியில் செஞ்சு அப்படியே இதை வந்து வதக்கி வேக வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறோம், டக்குன்னு ஈஸியாக செய்ய போகிறோம். அதனால் மட்டனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இது வந்து மூடி போட்டு மூடினா ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ்னால் நீங்கள் அந்த மட்டன் அதுலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். மட்டன் நல்லா தண்ணி விடும். இந்த அளவுக்கு அது குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கலை நான், ஏன்னா வந்து மோஸ்ட்லி இந்த வெங்காயம், கர்ட், அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி பிடிக்குன்றவங்க தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம், கர்டை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தக்காளி 1 தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து, நம்ம மட்டன் ஆல்ரெடி மேரினேஷனில் உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் தான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், மட்டனுமே வந்து தண்ணி விடும். அதனால நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாயிரும் கீமா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரே 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து ஒரு 4 விசில் விடுறேங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துருங்க. மட்டன் வெந்துட்ருக்கோம். இப்போ திரும்பியும் நீங்கள் மேலே 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. அது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கரம் மசாலான்றது எப்போவுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக தூவி
குழம்புல கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து உங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க. நல்லா திக்காக கீமா கிரேவி நல்லா இறக்கிடுங்க. இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.